தனியார் பள்ளியெல்லாம் நீங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்களே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா இந்த தற்கொலை உதயநிதி என்ன சொல்றாப்புல, இந்த திமுக கைக்கூலிகளை தான் 200 ரூபாய் ஊபிஎஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லி விட்டுதான் திமுக காரன் கெட் அவுட் முடின்னு போட வச்சான். அதனாலதான் என் தலைவன் அண்ணாமலை கொதித்தெழுந்தான். அண்ணா சாலை என்ன அப்படி அண்ணா சாலை உங்க ஒப்பம் விட்டு சொத்தா நான் மறுபடியும் கேட்கிறேன். அறிவாலயத்துக்கு வந்து பாருன்னு கேட்டா நாங்களும் சொல்றோம் நீ கமலாலயத்துக்கு வந்து பாரு. அங்க கமலாலயத்துல கண்ட 700 பள்ளிகள் இருக்குனாக்க 700 டீச்சர்ஸ் நீங்க எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி எழுதுல. இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். பாஜக தமிழக தலைவர் என் தலைவன் அண்ணாமலையோட பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லை. தற்கொலை உதயநிதி உண்மையாவே கருணாநிதி வந்துட்டு கனிமொழியை வளர்த்தார ஒழிய தமிழ் மொழியை வளர்க்கல. இதுதான் உண்மை. ஹிந்தி படிச்சவங்க தமிழகத்துல வந்து சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்றது ஆராசா பதிவு பண்றாங்க. ஹிந்தி படிச்ச எல்லாரும் வந்து சித்தால் வேலை பார்க்கறானா? இதுக்கு முதல்ல ஒரு தெளிவு உண்டு பண்ணி ஆகணும். நீங்க நல்லா படிச்சிருந்து மொழி தெரியலனாலும் வேஸ்ட். உதாரணம் நானு PhD வரைக்கும் படிச்சிருக்கிறேன், 12 வருஷம் லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன். டெல்லியில போய் 10 நாள் ஹிந்தி தெரியலங்கிறதால ஒன்லி பாடி லாங்குவேஜ். அன்னைக்கு கமலாலயத்துல கேள்வி கேட்ட செய்தியாளர் இவர் தான். பக்கத்துல யாரு? பள்ளி கல்வித்துறை. யாரு? திமுக. பின்கதவு வழியா போறது யார் தெரியுமா? திமுக காரங்க. நான் சொல்லல, கவிஞர் கண்ணதாசன் வனவாசங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறார். உள்ள போய் பார்த்தா இந்த செவரியது குச்சி போறது, பின்னாடி கதவை திறந்துட்டு போறது, ஆளுல போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழையிறது. இந்த திமுக காரன் இந்த வாய் சவடால விடுறதெல்லாம் வேற யாராச்சும் வச்சுக்கணும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக OBC அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆளும் திமுக அரசாங்கம் தமிழகத்தில் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக கட்டாயமாக நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டே ஆகணும், இல்லைனா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்றத விடாப்படியாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அது சம்மந்தமாக ட்விட்டரில் ஒரு கலவரமாக ஏற்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுறீங்க, அவங்க ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு போடுறாங்க. உங்கள் கருத்து சார்? தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திமுக சொல்றது பொய். ஏன்னா ஏற்கனவே தமிழகத்தில் எத்தனை லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்களோ அதில் ஒரு 55% மாணவர்கள் மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க. அரசு பள்ளிக்கு வேண்டாம் அப்படி. அது அப்போ என்ன அர்த்தம்? தமிழகத்தில் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இந்த விவசாயிகள், டெய்லி கூலி வேலை பார்க்குறவங்க, ஆட்டோ ஓட்டுற அண்ணாச்சி, பூ விற்கிற அம்மா, இந்த மாதிரி சித்தாள் வேலை பார்க்குறவங்க, கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, இவங்களாம் இருக்கிறாங்களா? இவங்களாம் பணக்காரங்க இல்லை. இவங்களாம் இந்த கோபாலபுர குடும்பம், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பதினி வருது இல்லை, அந்த மாதிரி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் இல்லை. ஏழை எளிய மக்கள் இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு மட்டும் நாங்கள் 3 மொழிகளை படிக்கக்கூடிய வாய்ப்பை தடுப்போம், ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லுது. ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி சொல்றாரு. தமிழகத்துல நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம்னா எப்படி இருக்கணும்? தமிழகத்துல அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி, எங்கேயுமே நாங்க தமிழ் இங்கிலீஷை தாண்டி இன்னொரு மொழியை கத்துக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கையை சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி நிலைப்பாடு சரி. தமிழகம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பணக்காரனுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை, ஏழைக்கும் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா உங்க நிலைப்பாடு சரி, அந்த கொள்கை தவறா இருக்கலாம். அரசு பள்ளி மாணவர்களும் இங்க ஹிந்தி கத்துக்கிட்டோம், யாரும் நாங்க வந்து தடுக்கல, தனியா பே பண்ணி படிக்கிட்டோம், அவங்க வெளியில போயிட்டுங்கிறாங்கல்ல சார். பே பண்ண முடிஞ்சவன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவானா சார்? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் சார். நான் இன்னைக்கு 12 வருஷமா ப்ரொஃபஸரா லா காலேஜ்ல இருந்திருக்கிறேன், நான் PhD படிச்சிருக்கிறேன். ஆனா நான் எடுத்தோடனே 1வது போனேன், 12வது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சேன். அடுத்தது காலேஜ் UGயா இருக்கட்டும், PGயா இருக்கட்டும், PhDயா இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட். நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன்? என் பரம்பரையிலே நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். என் பரம்பரையில இதுக்கு முன்னாடி யாரும் டிகிரி படிச்சது இல்லை. நான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், +2 ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நான் +2 முடிச்சு என்ஜினியரிங் அப்ளை பண்ணணும்னு சொல்லி எங்க வீட்டுல கேட்கும்போது எங்க பேரண்ட்ஸ் விவசாயிகள், என்ஜினியரிங் படிக்கிற அளவுக்குலாம் நம்மள்ட்ட வசதி இல்லைப்பான்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன உடனே அங்கதான் நான் ஆனா அவனா கத்துக்கிறேன். 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், 6வது இருந்து 10வது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், 11ல இருந்து 12 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். எங்க வில்லேஜ்ல 1வது இருந்து 5வது வரைக்கும் மட்டும்தான் இருக்கு.
6 to 10 பக்கத்துல 3 கிலோமீட்டர் டெய்லி நடந்து போயிட்டு காலையில எந்திரிச்சு முதல்ல காட்டுல நெல் வயல்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் அப்படி 6ஆவதுல இருந்து 10ஆவது படிக்கிறேன். அதே இருமொழி கொள்கையில படிச்சவன் உயர்ந்து நிக்கிறான். மும்மொழி கொள்கையை படிச்சவன் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பிரசாந்த் கிஷோர் யாருங்க சார்? பிரசாந்த் கிஷோர் மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆள் இருக்கிறானா? இல்லைன்னு திமுக குடும்பம் இந்த கோபாலபுர குடும்பம் நினைச்சுதானே பீகாரை சார்ந்த பிரசாந்த் கிஷோர் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழகத்துல இருந்து ஏன் சார் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரல? பெருந்தலைவர் காமராஜருக்கு இல்லாத திறமையா சார்? அவர் செய்யாத தியாகமா சார்? எது சார் அவரை பிரதமராக்காம தடுத்துச்சு? ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அகில இந்திய அளவுல மிகப்பெரிய தலைவர் சார். பிரைம் மினிஸ்டரா வர முடியாததுக்கு காரணம் என்ன சார்? ஏன் அகில இந்திய அளவுல அரசியல்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் நம்பர் 1 இல்ல? மொழிதான் காரணங்கிறீங்களா? மொழியும் ஒரு முக்கிய காரணம் சார். நான் 11th போய் சேரும் பொழுதுதான் 5 to 5 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், 6 to 10 ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். 11th பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டவுன் மாதிரி ஒரு ஊர்ல போய் சேர்றேன். அங்க போன எல்லாருமே எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் படிக்கும் போதுன்னு பேசிக்கிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எடுத்தோடனே 1வது தானே போவோம், இவங்களாம் என்ன எல்கேஜின்றா யூகேஜின்றா நமக்கு புரியலையே. அப்புறமா அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் ஓரளவுக்கு பணம் இருக்கு, பிரைவேட்ல போய் எல்கேஜி படிச்சிருக்காங்க யூகேஜி படிச்சிருக்காங்க, மறுபடி பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கிறான், அவனுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரே கூச்சமா போகுது, நான் அனுபவிச்சதை சொல்றேன். இல்ல இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னாக்க, டெல்லி எலெக்ஷனுக்கு நீங்க போயிருந்தீங்க, அங்க பெரும்பாலும் ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் தான். நீங்க எப்படி அங்க சர்வே பண்ணீங்க? அந்த 10 நாள் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா கட்சி இங்கேருந்து அனுப்புனதுக்கு காரணம் அங்க உள்ள இந்தி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண சொல்லல, வேற்று மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண சொல்லல. தமிழகத்துல இருந்து டெல்லியில போய் செட்டில் ஆனவங்க 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் 15 லட்சம், 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள்ட்ட போயிட்டு நம்ம தாமரைக்கு ஓட்டு கேட்க சொல்லித்தான் கட்சி அனுப்புனுச்சு. மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தொகுதி இருக்குங்க டெல்லியில. அதுல 27 தொகுதியில தமிழர்கள் கணிசமா இருக்கிறாங்க. இப்ப தமிழர்களை தாண்டி ஒரு தொகுதியில மத்த மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அங்க ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நல்லா பேசிருக்கலாம். 12 வருஷம் 13 வருஷம் பல்வேறு லா காலேஜஸ்ல ப்ரொஃபஸரா இருந்துட்டு ஆல் இண்டியா லெவல்ல எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி டாப்பர் ஆகி நெட்டு ஜேஆர்எஃப் வாங்கி பிஹெச்டிலாம் முடிச்சு அவங்கள்ட்ட நான் ஒரு பேச தெரியாதவன் போலவும் கல்வி அறிவு அற்றவன் போலவும் அப்படியே சாதாரணமா இப்படி சமாளிச்சுட்டு வரேன். நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். தமிழக மக்கள் 15 லட்சம் பேர் அங்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. நான் மறுபடியும் என்னோட ஸ்கூல் அனுபவத்துக்கு வரேன். 11th இவங்க எல்லாமே எல்கேஜி யூகேஜிங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல. 11th நான் உள்ள போய் சேரும் பொழுது ஷர்ட் யூனிஃபார்ம் கூட எனக்கு பிளைனா இருக்குன்னு சொல்ல தெரியல, ஓப்பனா இருக்குன்னு சொன்னேன். பிசிக்ஸ்னா என்னன்னு தெரியல, கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரியல. நான் அங்க படிச்சதெல்லாம் இயற்பியல் வேதியியல் இப்படிதான் படிச்சிருக்கிறோம். ஒன்னும் அவ்வளவு சிரமமா இருந்துச்சு. அப்புறம் சிரமப்பட்டு நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்தேன். அடுத்தது வேற. ஆனா அங்கேயே ஸ்கூல்ல என்ன செஞ்சிருக்கிறான், ஹிந்தி கத்துருக்கிறான், சமஸ்கிருதம் சில பேர் கத்துருக்கிறான், தெலுங்கு சில பேர் படிச்சிருக்கிறான், மலையாளம் சில பேர் படிச்சிருக்கிறான், பிரெஞ்சு சில பேர் படிச்சிருக்கிறான். நாங்க எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம்? பணம் இல்லைங்கிறதால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம். பணம் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடிய எங்களை நீங்க தமிழ் இங்கிலீஷை தாண்டி இன்னொரு மொழி கத்துக்கணும்னா பணம் கட்டி டியூஷன் கத்துக்கோ அப்படிங்கிற. சென்னையில இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபையில போய் கத்துக்குங்கிற. நான் சென்னைக்கு எப்ப சார் வந்தேன்? முதல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என் சொந்த மாவட்டத்துல படிச்சுட்டு எம்ஏ படிக்கிறதுக்கு தான் நாங்க வரேன். ஐ வாண்டட் டு பிகம் an IAS ஆபீசர். அதுக்காக நான் சென்னைக்கு வரேன். அது வரைக்கும் நான் சென்னைக்கே வந்ததில்லை. இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாது. என்ன மாதிரி தான் கோடிக்கணக்கான ஏழை எளிய தமிழர்கள், விவசாயி, கூலி தொழிலாளரோட பிள்ளைகள் இருக்கிறான் தமிழ்நாட்டுல. காசு இல்லாம தாயே நாங்க எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறோம். எங்களை போய் நீ தனியா பணம் கட்டி டியூஷன் படிச்சு நீ இந்தி கத்துக்கன்னு சொல்றது, டெல்லியில இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபையில போய் இந்தி கத்துக்கன்னு சொல்றது. சார் இன்னைக்கு போய் உங்க சேனல் சார்புல இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாராச்சும் ஒருத்தர் போய் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேளுங்க சார். கிராமத்துல இந்தி கத்துக்கிறதுக்கு இந்தி பிரச்சார சபைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. 99% மக்களுக்கு தெரியாது. அது எங்க இருக்குன்னு கேளுங்க, தெரியாது. கிராமத்துல டியூஷன் சென்டர் இருக்கா சார் இந்திக்கு? டியூஷன் நான் என்னோட டிப்பிக்கல் வில்லேஜ் சார் என்னோட ஊரு. நாங்க போயிட்டு இந்தி கத்துக்கினா யார் சார் டியூஷன் சொல்லி கொடுப்பா? எனக்கு முதல்ல பணம் இல்ல, அப்படி சொல்லி கொடுத்தாலும் போக முடியாது. நான் கவர்மெண்ட்ல படிக்கிறேன். எங்க அம்மா அப்பா விவசாயி ஆச்சே, எங்க காசு வரும்? கவர்மெண்ட்ல கட்டக்கூடிய வருஷத்துக்கு 50 ரூபா 100 ரூபாய் எங்களுக்கு பெருசா இருக்குது சார். ஒரே யூனிஃபார்ம் துவைச்சு போட்டு போவோம் சார். எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, 20 வயசு வரைக்கும் டாய்லெட்டை பார்க்காத ஆளு நானு, காலையில இருந்துச்சு காட்டுக்கு போனோம். அப்படிதான் சார் நாங்க
காலையில எந்திரிச்ச உடனே நாங்க வந்துட்டு நெல் வயல்ல போயிட்டு மாட்டுக்கு புல் எடுத்துக்கிட்டு வரும்போது காலை கடனை முடிச்சுட்டு ஏரியில குளிச்சுட்டு அந்த புல்லை கொண்டு அந்த மாட்டுக்கு போட்டுட்டு மறுபடியும் சட்டை கவர்மெண்ட்ல கொடுத்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு மறுபடியும் நாங்க அடுத்த ஸ்கூலுக்கு போகணும் சார், 2-3 கிலோமீட்டர் நடந்து. இப்படி வாழ்றோம் நாங்க. எங்களை போய் பணம் கட்டி படிச்சுக்கணும், எங்கேருந்து படிக்கிறது? கிராமத்துல பணம் கட்டி படிக்க விருப்பப்பட்டாலும் கூட டீச்சர்ஸ், இந்தி டீச்சர்ஸ் யார் இருக்கா சார்? நான் நல்ல ஞாபகம் இருக்கு, 10th மட்டும்தான் என் வாழ்க்கையில முறையா கணிதத்துக்கு டியூஷன் போகணும்னு எங்க வீட்டுல போய் பணம் கேட்டேன். மாசத்துக்கு 50 ரூபாய். எங்க பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படிலாம் நீ ஒன்னும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னா. சார், ஒவ்வொரு 10 ரூபாயும் ஒவ்வொரு 20 ரூபாயும் கிராமத்துல பெருசு சார். ஏன்னா கோபாலபுர குடும்பம் மாதிரி திமுக காரங்க மாதிரி இல்ல கோடி கோடியா கொள்ளடிச்சா வச்சிருக்காங்க ஏழை எளிய மக்கள் கிடையாது. சோ பணம் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடிய எங்களை உனக்கு இந்தி உட்பட வேற ஏதாச்சும் ஒரு மொழி கத்துக்கணும்னா டியூஷன்ல போய் கத்துக்கன்னு சொல்றது, இந்தி பிரச்சார சபையில போய் கத்துக்கன்னு சொல்றது. பணம் வச்சிருக்கிறதால பிரைவேட் ஸ்கூலுக்கு போறான்ல அவனெல்லாம் அவன் ஸ்கூல்லயே அவனுக்கு இந்தி சொல்லி கொடுக்கறது. இது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள எவனாவது இப்படி யோசிப்பானா? உடனே இதை கேட்டா வந்துட்டு தனியார் பள்ளியெல்லாம் நீங்க இந்தி சொல்லி கொடுக்குறீங்களே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா இந்த தற்கொலை உதயநிதி என்ன சொல்றாப்புல, பிரைவேட் ஸ்கூல்ல நாங்க சோறு போடுறோமா, பிரைவேட் ஸ்கூல்ல நாங்க ஃப்ரீயா யூனிஃபார்ம் கொடுக்குறோமா? ஏன் ஏழை எளிய மக்கள் எனக்கெல்லாம் வந்துட்டு வெறும் சோறு, பணக்காரனுக்கு அறிவு, பணக்காரனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? என்ன நியாயம் இது? எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்களாம் வெறும் சோற்றால் அடித்த பிண்டம். கடைசி வரைக்கும் நாங்க பரம்பரையா நீங்க ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஒருவேளை சோத்தை சாப்பிட்டுட்டு வேற எந்த வாய்ப்பும் இல்லாம நிறைய வாய்ப்பு பெற்று இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஃபியூச்சர்ல போட்டி போட்டு தோத்து போய் என் பரம்பரை மட்டும் தொடர்ந்து என் சந்ததி மட்டும் அப்படியே கிடக்கணும், நீ மட்டும் மேல போயிட்டு. அவர்கள் அந்த கேள்வி எழுப்பினாரு. அண்ணாமலை அவர்கள் உங்க அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறேன்ற ஒரு வார்த்தையை பேசுறாரு. இது யார் சார் சொன்னது? பிஜேபி இஸ் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ். எங்க தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு ஹைலி சிவிலைஸ்ட். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எவ்வளவு நாள் தான் நாங்க பொறுத்து போவோம்? இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு முழு நேர பெண் நிதி அமைச்சர் அப்படின்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன், வீர தமிழச்சி, ஞான தமிழச்சி. ஆக்குனது யாரு? ஒப்பற்ற உலக தலைவன், தமிழ் நேசன் நரேந்திர மோடி. அவங்க வந்துட்டு 8வது ஆண்டு பட்ஜெட் போடுறாங்க. எந்த ஒரு பெண் நிதி அமைச்சருடைய போட்டதில்லை. இவ்வளவு சிறப்பான பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? ஹூ இஸ் உதயநிதி? உனக்கு என்ன தெரியும்? நீனு நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் வாக்காளன். உனக்கு என்ன தெரியும்? வீர திருநாவுக்கரசர்கிட்ட போட்டி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நீ பெரியாரு கருணாநிதி பத்தி கூட பேசி ஜெயிக்க முடியுமா? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீ வந்துட்டு உங்க அப்பா விட்டு பணமா அப்படின்னு ஒட்டுமொத்த பாரத நாட்டோட நிதி அமைச்சர் வீர தமிழச்சி, ஞான தமிழச்சி அவங்களை நீங்க கேட்கறது. அதே வார்த்தையை சொன்னதான் உனக்கு புரியுங்கிறதுக்காக என் தலைவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். சும்மா பயன்படுத்தல, உனக்கு அது புரியும், அதுக்காகத்தான். கெட் அவுட் மோடி அப்படின்றத தமிழகர் சொல்லுவாங்க, விரட்டி அடிப்பாங்கிறாரு. சார், முதல்ல எதுக்கு எடுத்தாலும் இந்த திமுக காரங்க என்ன செய்வாங்கன்னா தமிழர்கள் சொல்லுவாங்க, தமிழர்கள் பண்பாளர்கள். மற்ற விஷயத்துக்கு இவங்க திருட்டு பயலுங்க. இவங்க என்ன செய்வாங்க? இவன் தப்பா பண்ணிவிட்டு தமிழர்கள் அப்படி சொல்றாங்க. தமிழர்கள் யாரையா இருந்தாலும் மாற்று கருத்து வைப்பாங்கள ஒழிய மரியாதை குறைவா பேச மாட்டாங்க. இவங்க தான் அப்படி தப்பா பேசுறாங்க. இவங்க தப்பா பேசிட்டு தமிழர்கள் இப்படி சொல்றாங்க. தமிழர்ல திமுக காரனை தாண்டி, திமுக கூட்டணி கட்சிக்காரனை தாண்டி ஒரு தமிழன் யாராச்சும் வந்துட்டு கோபேக் மோடி சொல்லிருக்கானா? இந்த திமுக கைக்கூலிகளை தான் 200 ரூபா ஊபிஎஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லி விட்டு தான் திமுக காரன் கெட் அவுட் மோடின்னு போட வச்சான். அதனாலதான் என் தலைவன் அண்ணாமலை கொதித்து எழுந்தான். இது வரைக்கும் அப்படி செய்யல. என் தலைவன் வந்துட்டு படிப்பாளி, பண்பாளர், டீசெண்டா தான் பேசுவாரு, டேட்டாவோட பேசுவாரு. சவால் விட்டுருக்காரு. அண்ணா சாலை என்ன அப்படி? அண்ணா சாலை உங்க ஒப்பம் விட்டு சொத்தா? நான் மறுபடியும் கேட்கிறேன். அண்ணா சாலை யாரோட சாலை? பேரு அண்ணா சாலைன்னு வச்சுட்டா அது அண்ணாமலை சாலை, அனைத்து தமிழக மக்களின் சாலை. அங்க வந்து பாருன்னு கேட்கறது நீ யாரு? அதுதான் என் தலைவன் சொன்னான்ல, டேட்டா சொல்லியா, இடத்த சொல்லியா? அண்ணா சாலைங்கிறது இத்தனுண்டா, எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு லென்த், எத்தனை கிலோமீட்டர், எங்கன்னு சொல்லு. நான் வரேன், என் தலைவன் சொல்லியிருக்கிறான். சிங்கிளா வரேன், பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் யாரையும் கூட்டு வரல, சிங்கிளா அண்ணாமலை வரேன் தலைவன் சொன்னான். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வீர திருநாவுக்கரசு சொல்றேன், நீ ஒரு இடத்த குறி, என் தலைவன் அண்ணாமலை வருவார்ல, வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சிங்கிளா நான் வரேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கேள்வி. கண்டிப்பா எங்க அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையே இவ்வளவு கொதித்தல வச்சிருக்கிறானோ இந்த அறிவாலய அடிமைகள். அது என்ன ரெட் லைட் ஏரியாவா? அதான் எங்க அண்ணாச்சி பிள்ளை வழக்கமா பேச மாட்டார். கோபம் வருது அவருக்கு. அவர் பிரம்மச்சாரி, இந்த நாட்டுக்காகவே தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண தியாகி. அவருக்கே கோபம் வருது. அது என்ன ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்கிற அளவுக்கு கோபம் வருது. நீ வந்து பாருன்னா அறிவாலயத்துக்கு வந்து பாருன்னு கேட்டா நாங்களும் சொல்றோம் நீ கமலாலயத்துக்கு வந்து பாரு. நாங்க கமலாலயத்துல கண்ட அதெல்லாம் விட மாட்டோம். நீ அண்ணா சாலைக்கு வந்து பாருங்க என்ன அர்த்தம்? ஏன்னா உங்க அப்பா விட்டு சொத்தா? மறுபடியும் ஓ லாங்குவேஜ் பயன்படுத்துறோம். நாங்க முதல்ல அப்படி பயன்படுத்தலையே.
நீ உதயநிதிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு மரியாதை இல்லை. ஏன்னா உனக்கு வந்துட்டு எந்த தகுதியும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது. கருணாநிதியோட பேரன், ஸ்டாலினோட பையன், அது மட்டும்தான். ஆனா நீங்க வைக்கக்கூடிய இந்த டெபுட்டி சிஎம்ங்கிற பொறுப்புக்கு நாங்க மரியாதை கொடுத்து டீசெண்டா பழகணும், டீசெண்டா பேசணும் நினைக்கிறோம். அப்படிதான் பேசிட்டு வரோம். ஆனா நீ சாதாரண டெபுட்டி சிஎம், உங்க அப்பா சாதாரண சிஎம். ஆனா ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி, அவரை நீ அநாகரிகமா கோபேக் மோடி சொல்லுவ. அடுத்தது கோபேக் மோடிக்கு அப்புறம் வந்துட்டு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன். எப்படி நாங்க சும்மா இருக்க முடியும்? நாங்களே எங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் சார் இருந்தோம். எங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. எங்களை பத்தி நீ என்னன்னு சொல்லியா? இதே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில எங்க பிஜேபி தொண்டர்கள், நிர்வாகிகள் எவ்வளவு சிரமம் விட்டுட்டு இருக்கோம். திமுக கரண்ட் அவ்வளவு ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆவுனா பிரச்சனை பண்றான். ஆனா பொறுத்துக்கிட்டு டீசெண்டா இருந்தோம். சட்டத்தின் வழியில இருக்கணும், நாகரிகமா அரசியல் பண்ணணும்னு இருந்தோம். ஆனா என் தலைவர் அண்ணாமலையை பத்தியோ, ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி பத்தியோ தொடர்ந்து நீ அநாகரிகமா பேசும்போது எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருப்போம்? முடியவே முடியாது. அதனால இந்த திமுக காரன் இந்த வாய்ச்சவடால விடுறதெல்லாம் வேற யாராச்சும் வச்சுக்கணும். நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம், இது அண்ணாதுரையின் காலம் அல்ல, அண்ணாமலையின் காலம். இது கருணாநிதியின் காலம் அல்ல, காவிகளின் காலம், தமிழக இளைஞர்களின் காலம், மாணவர்களின் காலம். இனிமேல் எங்களை ஏமாற்ற முடியாது. தமிழ் மொழியை காக்க நாங்க 1000 பேர் கூட உயிரை விட தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாரு. உதயநிதி உயிரோடு வரா? 1000 பேரை விட்டுருங்க, உதயநிதி உயிரை விடட்டும். உதயநிதி உயிரை விடுவீங்களா? நான் கேட்கிறேன். தமிழ் மொழியை காக்கணும். நீங்க இப்ப பொய் சொல்றீங்க. நாங்க மூன்றாவதா ஒரு மொழின்னு சொல்றோம், இந்தின்னு சொல்லல. தமிழ் கட்டாயம் படிக்கணும், ஆங்கிலம் அவசியம் படிக்கணும். மூன்றாவதா நம்ம இந்திய நாட்டை சார்ந்த ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு தான் தேசிய கல்விக் கொள்கையில சொல்றோம். PMC ஸ்கூல்ஸ்ல மூன்றாவதா ஏதாச்சும் ஒரு மொழி. அந்த மொழியை யாரு தீர்மானிக்கிறது? அங்க படிக்கக்கூடிய மாணவன். அங்க படிக்கக்கூடிய மாணவன் ஒருவன் எனக்கு தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு. மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம். கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா தமிழ், இங்கிலீஷ், அது கூட வந்துட்டு கன்னடம். அதே போல அவன் ஹிந்தி படிக்க ஆசைப்பட்டா ஹிந்தி. நீ ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி இந்த கொள்கையை சொல்லி இருந்தா அதை எதிர்க்கிற ஆளா தலைவர் அண்ணாமலை இருந்திருப்பார். அப்படித்தான் எதிர்த்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்க சாதாரண ஆளால கொண்டு வரப்படல. உலக லெவல்ல வெரி ஃபேமஸா இருந்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நம்ம இஸ்ரோ இருக்குல்ல, அந்த இஸ்ரோ சயின்டிபிக் ஆர்கனைசேஷன் தலைவரா இருந்தவர். நடைமுறை சிக்கல்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ 1லிருந்து 5வது வரைக்கும் நீங்க கட்டாய தமிழ் மொழி தான் கொண்டு வரீங்க மும்மொழி கொள்கையில. 6வதுலேருந்து தான் இந்த 3வதா ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்றதுக்காக நீங்க ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு 700 பள்ளிகள் இருக்குனாக்க 700 டீச்சர்ஸை நீங்க எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி எழுது இல்ல. இந்த கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு விட்டதை தொடர்றேன். அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தவர், டிராப்ட் கொண்டு வந்தவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர் கஸ்தூரி ரங்கன். வேர்ல்டு ஃபேமஸ். நாசாலாம் அவர் போனா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அவரு தலைமையின் கீழே எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் ப்ரொஃபசர்ஸ், மேத்தமெட்டிசியன்ஸ், இப்படி கல்வியாளர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களெல்லாம் வச்சுதான் அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வரோம். அதுல 3வது மொழியா ஹிந்தி கத்துக்கணும்னு இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவன், ஒப்பற்ற உலக தலைவன் நரேந்திர மோடி என்ன தெரியுமா செஞ்சாரு? தாய்மொழி கத்துக்கணும், இங்கிலீஷ் கத்துக்கணும், 3வது மொழி ஹிந்தின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மொழியும் நமக்கு முக்கியம், சமம். அதனால 3வதா ஏதாவது ஒரு இந்தி மொழின்னு மாத்தினது யாரு? நரேந்திர மோடி. ஆனா காங்கிரஸ், திமுக எல்லாம் கூட்டணியில ஆட்சியில இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் கல்விக் கொள்கை இருந்துச்சுல்ல. அப்ப தேசிய கல்விக் கொள்கை என்ன தரமா இருந்துச்சு? 3வது மொழியா இந்தி கட்டாயம் இருந்துச்சு. இந்தி கட்டாயம்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில இருந்த திமுக இன்னைக்கு சிதம்பரம் உட்பட இன்னைக்கு இந்தி கட்டாயம் இல்ல, ஏதாவது ஒரு இந்திய மொழி, மலையாளமா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், வேற ஏதாச்சும் குஜராத்தியா இருக்கலாம், மராட்டியா இருக்கலாம், பெங்காலியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அந்த மாணவனுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கட்டும் அப்படின்னு சொல்ற நரேந்திர மோடியோட கல்வி திட்டத்தை எதுக்குறானா எவ்வளவு பெரிய சூதுமதியாளர்கள். இதுவே மிகப்பெரிய தப்பு. இந்த கல்விக் கொள்கைகளை எங்கேயுமே இந்திய திணிக்கவே இல்லை. தேசிய கல்விக் கொள்கைகளை இந்தி கட்டாயம்னு எங்கேயுமே போடல. நான் ப்ரொஃபசர், படிச்சு பார்க்காம சொல்ல மாட்டேன், படிச்சு சொல்றேன். அது இந்த திமுக வந்துட்டு பேராசிரியர்னு சொல்லிப்பாங்களா, அந்த மாதிரி பொய் கிடையாது. 3 சப்ஜெக்ட்ல நேஷனல் லெவல்ல நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி, ஒரு சப்ஜெக்ட்ல JRF பாஸ் பண்ணி 12 வருஷத்துக்கு மேல லா காலேஜஸ்ல ப்ரொஃபஸரா இருந்தவன் சொல்றேன். மாணவர்கள் ஒவ்வொருவரும், இளைஞர்கள் ஒவ்வொருவரும், பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தேசிய கல்விக் கொள்கைகளை நீங்க பாருங்க, இந்தியை பத்தி சொல்லவே இல்லை. தாய்மொழி தமிழ் கட்டாயம் படிக்கணும், ஆங்கிலமும் படிக்கணும், 3வதா ஏதாவது ஒரு இந்திய மொழி தான் சொல்லியிருக்க வழியே இந்தின்னு சொல்லல. இந்த உண்மையை திட்டமிட்டு எப்படி வந்துட்டு டியூஸ் பண்ணி விடுறாங்கன்னா திமுக காரன் இந்தி திணிக்கிறான்னு போய் சொல்றான். அப்படி சொல்றவன் யாருன்னா இவன் நடத்தக்கூடிய CBSE ஸ்கூலு, இவன் நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இது எல்லாத்துலயும் இந்திய சொல்லி கொடுக்குறான். நிறைய திமுக காரன் நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல
இங்கிலீஷ் கட்டாயமா இருக்கு, தமிழ் கட்டாயமா இல்ல. லாங்குவேஜ்னு போட்டிருக்கிறான், தமிழ்னு போடல. இங்கிலீஷ்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதுக்கு இங்கிலீஷ்னு பேர் போட்டிருப்பான். நடத்துறவங்களும் எல்லாம் சிபிஎஸ்இ பள்ளியாவே நடத்துறாங்க. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கும் ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை. திருமாவளவன் இன்னொரு திமுக காரருங்க. திமுகவோட எஸ்சி விங்கு தான் விடுதலை சிறுத்தைகள், அதுல மாற்று கருத்தே இல்லை. எங்க பாரதிய ஜனதா கட்சியில நாங்க எஸ்சி விங்கு வச்சிருக்கிறோம். நானே ஓபிசி மோர்ச்சாவோட ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி. இப்படி ஒவ்வொரு விங்கு வச்சிருக்கிறோம்ல, அந்த மாதிரி திமுகவுல எனக்கு தெரிஞ்சு ஒரு எஸ்சி விங்கு இருக்கு, அது விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தலைவர் தான் திருமாவளவன். உதயநிதியும் கனிமொழியும் ஸ்டாலினும் என்ன சொல்றாங்களோ அதுதான் சொல்லுவார். எங்க தலைவர் ஆதாரத்தோட சொல்றாரு, சென்னையில வேளச்சேரியில ப்ளூ ஸ்டார் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அந்த ஸ்கூலோட சேர்மனே திருமாவளவன் தான், அதுல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுதுன்னு. உடனே இவர் என்ன சப்பக்கட்டு கட்டுறாருன்னா, இடம் தான் என்னோடது, ஸ்கூல் என்னோடது இல்ல, இடம் என்னோடதுங்கிறதால என்னை சேர்மனா போட்டாங்க. இது என்ன அர்த்தம்? நான் ஒரு இடத்த ஒருத்தனுக்கு வாடகை கொடுக்குறேன், அவன் இதுல ஏதோ ஒன்று நடத்துறான் அப்படின்னா அதுல எப்படி என்ன சேர்மனா இல்ல எம்டியா போடுவான்? நீங்க ஸ்கூல்லயே நீங்க பங்குதாரரா இருந்தா தான் உங்களை சேர்மனா போடுவான். சரிப்பா, நீங்க சொன்னதே உண்மையே ஏத்துக்கிறேன் அண்ணா திருமா அவர்களை. இந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை நீங்க ஏன் உங்க இடத்துல நடத்த அனுமதிக்கிறீங்க? நீங்க தான் பெரிய கொள்கை வீரராட்சியில. நீ இந்தி சொல்லி கொடுக்குறியா, அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை நடத்த விட மாட்டேன், இந்த இடம் சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? காசு கிடைக்குதுங்கிறதால இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களே திருமா அவர்களே. உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆரம்பத்தில் நீங்க இளைஞனா இருக்கும்போது எப்படி ஆரம்பிச்சீங்க? செய்தியாளர்கள் இன்னைக்கு அவ்வளவு மோசமாயிட்டீங்க. திமுகல போய் சேர்ந்தா அப்படித்தான் ஆகும். செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அப்படியே பதறாரு திருமாவளவன் அவர்கள். நேற்றைக்கு பாத்தீங்கன்னாக்க உதயநிதி அவர்கள் அண்ணாமலை என்னன்னு அவர் பிரஸ் மீட்ல இருந்து ஓடி போயிட்டாரு. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, தொடர்ந்து நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருப்போம். இவங்க பல நாளா வந்துட்டு ஐயோ இந்தி, நாங்கள் இந்திக்கு எதிரி, தமிழை காப்பாத்துவோம் அப்படிலாம் வந்துட்டு வீரவசனம் பேசினாங்களே. அண்ணாமலைன்னு ஒரு தலைவன் வந்தா வெறும் பேச்சோட இல்ல, ஒன்னொன்னுக்கும் புருப்பு தூக்கி தூக்கி போட்டான். என்னோட பயந்துட்டான். ஆகா, இத்தனை வருஷமா ஒரு பிம்பத்தை ஒரு இமேஜை நம்ம வச்சிருந்தோமே, இன்னைக்கு பார்த்தோம்னா அதெல்லாம் கட்டுடைக்கப்படுது, அதனால எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி அந்த பதற்றத்துல என்னென்னமோ வளர்றாங்க. அதனாலதான் உதயநிதி வந்துட்டு ஒரு பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், பாஜக தமிழக தலைவர். என் தலைவன் அண்ணாமலையோட பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லை தற்குறி உதயநிதி. அதுதான் உண்மை. பாரதிய ஜனதா கட்சியின் சாதாரண தொண்டன், என்னை மாதிரி ஒரு தொண்டன், எவன் பேரை சொல்லி உனக்கு தகுதி கிடையாது. உனக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த ஃபீல்டர் நீ எக்ஸ்பர்ட்? ஒரு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்னால பாஸ் பண்ண முடியுமா? உன் குடும்பம் சாதாரண குடும்பமா? உன் கட்சியில இருக்கக்கூடிய கூலிகள் சாதாரண கூலிகளா? நீங்க பெருந்தலைவர் காமராஜர்ல ஆரம்பிச்சு ஒப்பற்ற தலைவர்களை ஒவ்வொருத்தரை பத்தி எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணி தோக்கடிச்சிங்க. நீங்க அதை தொடரலாம் நினைச்சீங்க. அதுக்குன்னு ஒரு தலைவன் வந்தான், நான் டீசெண்டா தாண்டா இருப்பேன், ஆனா நீ கீழே இறங்க 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 உன்னோட கீழே இறங்கி உனக்கு புரிய மாதிரி பேசுவணும். பேசினா நீ மாட்டிக்கிட்ட, ஒண்ணுமே பேச தெரியல, மிரள்றானோ. இவனுக்கு கெட் அவுட் முடின்னு போட்டோன்னு என் தலைவன் சேலஞ்சு விட்டானு இல்லையா, இன்னைக்கு நீ என்னாலும் போட்டுக்கடா, நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் கெட் அவுட் ஸ்டாலின் போடுவேன். பார்த்தெல்லாம் அப்படி சொன்னா என் தலைவன். என்ன நடந்துச்சு இது வரைக்குமே பாருங்க, 25 லட்சம் ட்வீட் போயிருக்கு. அதுதான் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்டிங். உடனே திமுக காரங்க எல்லாம் நீங்க வேணா ட்வீட் வேணா போடலாம், ஓட்டு வேணா வாங்க முடியாது. ஏன்டா நேத்து வரைக்கும் என்னடா சொல்லிட்டு இருந்தீங்க? தமிழ் வாழ்க்கைன்னு ட்வீட் போட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க தமிழை அழிக்கிறதே இவங்க தான். உண்மையாவே கருணாநிதி வந்துட்டு கனிமொழியை வளர்த்தார ஒழிய தமிழ் மொழியை வளர்க்கல, இதுதான் உண்மை. சார், நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு தமிழ்லயே மாணவர்களை பயிலாறாங்க. கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள் பொது தேர்வு தமிழ் எழுதல. நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பான் மாணவர்கள். நான் ப்ரொஃபஸருங்கிறதால நிறைய தெரியும், ஆயிரக்கணக்கான அட்வொகேட்ஸை நான் பார்த்துருக்கிறேன், லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கிறேன். படிச்சுட்டே இருப்பான், எக்ஸாம் நெருங்க ஐயோ நான் பாஸ் பண்ண மாட்டோம், அதனால இந்த முறை நம்ம போய் எழுதி அரியர்னு வர்றதுக்கு பதிலா எழுதாம ஆப்சென்ட்னு வரட்டும், நம்ம அடுத்த முறை எழுதிக்கலான்னு போக மாட்டான். அப்ப யாரெல்லாம் நல்லா படிக்கலையோ அவனா எக்ஸாம் எழுத போக மாட்டான். அப்படி தமிழ் பரீட்சைங்க பொது தேர்வு 50,000 மாணவர்கள் எழுதலன்னு ரிப்போர்ட் வருது. சார், நாளைக்கு பாருங்க சார், ஃபியூச்சர்ல 20 வயசு உள்ள மாணவர்கள் நிறைய பேர் சமூக குற்றவாளியா வருவான்னு சொல்லி ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னார். இன்னைக்கு சொன்னார், இது சத்தியம், நான் பொய் சொல்லல. நானே ஒரு வாத்தியார், மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் பொய் சொல்ல மாட்டேன், மன வருந்தி சொல்றேன் நானு. அப்ப நீ என்ன எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க? கல்வி தரமும் சரியில்லை, ஒழுக்கமும் சரியில்லை, ஒரு ஆன்மீக போதனை கிடையாது. வாழ்க்கை என்ன ஆகும் மாணவர்களுக்கு? உங்க அரசியல் லாபத்துக்காக சும்மா நாங்க வந்துட்டு தமிழகத்துல மும்மொழி அலோவ் பண்ண மாட்டோம். சார், ஆனன் அவரேஜ் ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில 36 மொழியை கத்துக்கலாம் சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. கூடுதலா இன்னொரு மொழி தெரிஞ்சுட்டா நல்லது தானே? தமிழ் கூட எழுத படிக்க தெரியாத ஒருத்தனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஹிந்தி படிச்சவங்க தமிழகத்துல வந்து சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்றது ஆராசா பதிவு பண்றாரு. ஹிந்தி படிச்ச எல்லாரும் இங்க வந்து சித்தால் வேலை பார்க்கறானா? இதுக்கு முதல்ல ஒரு தெளிவு உண்டு பண்ணி ஆகணுங்க. பிரசாந்த் கிஷோர் யாரு? ஹிந்தி படிச்சவன் தானே?
இங்க சித்தால பார்க்க சித்தார் வேலையை பார்க்கறான், பானிபூரியா வைக்கிறான், கொத்தனார் வேலையை பார்க்கறான், ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவன்கிட்ட போய் தானே 300 கோடி ரூபாய் காசு கொடுத்தீங்க. ஹிந்தி பேசுறவன் தானே. ஏன் தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தன் அப்படி இல்லையா? அப்ப தமிழ் படிச்சதால ஒருத்தர் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது முட்டாள்தனம் இல்ல? நான் சொன்னல 15 லட்சம் தமிழர்கள் தமிழகத்துல இருந்து எதுக்கு சார் டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்கிறான்? எப்படி சார் வாழ்றான்? அவன் தினக்கூலியா வாழ்றானே. அப்ப அங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஹிந்தி பேசுறவன் எல்லாம் இவெல்லாம் தமிழ் படிச்சான், அதனாலதான் இங்க வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்கறான், வாட்ச்மேனா இருக்கிறான், ஹோட்டல்ல வேலை பார்க்கறான், சித்தாளா இருக்கிறான், கொத்தனாரா இருக்கிறான் அப்படி சொன்னானா நம்ம தமிழ் அவமரியாதை பண்ற மாதிரி அர்த்தம் இல்ல சார். எந்த மொழியிலயும் 4 பேர் படிச்சவன் இருப்பான், 4 பேர் படிக்காதவன் இருப்பான், 4 பேர் பணக்காரன் இருப்பான், 2 பேர் ஏழையா இருப்பான். மொழிக்கும் வறுமைக்கும் என்ன சார் சம்பந்தம்? மொழி கூடுதலா தெரிஞ்ச நல்லது. அறிவுங்கிறது வேற, மொழிங்கிறது வேற சார். உங்களுக்கு அறிவும் இருக்கணும், கூடுதலா மொழியும் தெரிஞ்சிருக்கணும். தொழிலை விட அவங்க பாக்குற வேலையை அவமரியாதை பண்ற விதம். கண்டிப்பா செய்யும் தொழிலே தெய்வம். ஒர்க் இஸ் வொர்ஷிப்னு சொல்லக்கூடியதானே நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் ஒரு மொழி வந்துட்டு இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கிறான்? மும்பைல எத்தனை பேர் இருக்கிறான்? கொல்கட்டால எத்தனை பேர் இருக்கிறான்? டெல்லியில 15 லட்சம் பேர் இருக்கிறான். சிங்கப்பூர்ல போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல கட்டுமான தொழில வேலை பார்க்கிற சித்தால கொத்தனார்லாம் யாரு சார்? ஏன் வில்லேஜ் முதற்கொண்டு சிங்கப்பூர்ல போய் இந்த வேலை பார்க்கறானா இல்லையா? அப்ப சிங்கப்பூர்ல உள்ளவன் தமிழ்நாட்டுக்காரனை பாடுறான், இவன் தமிழ் படிச்சான் அதனாலதான் இந்த வேலை பார்க்கறான்னு சொன்னா அது நியாயமா சார்? ஒருத்தன் படிச்சும் இருக்கணும், மொழியும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க நல்லா படிச்சிருந்த மொழி தெரியலனாலும் வேஸ்ட். உதாரணம் நானு PhD வரைக்கும் படிச்சிருக்கிறேன், 12 வருஷம் லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன். டெல்லியில போய் 10 நாள் ஹிந்தி தெரியலங்கிறதால ஒன்லி பாடி லாங்குவேஜ், அவ்வளவுதான். சரி, எனக்கு மொழி மட்டும் தெரியுது, அறிவு இல்லை, என்ன பண்ண முடியும்? எனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுது, நான் எப்படி ப்ரொஃபஸர் ஆக முடியும்? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சப்ஜெக்ட்ல எனக்கு நாலேஜ் இருக்கணும்ல. அப்ப மொழிங்கிறது வேற, அறிவுங்கிறது வேற. ஆனா இந்த அறிவு, எனக்கு அறிவு இருக்கு, ஒரு மொழி மட்டும் தான் தெரியும்னா அந்த மொழிக்காரன்ட்ட மட்டும் தான் அறிவை வெளிப்படுத்த முடியும். இன்னொரு மொழி தெரியுதுன்னா இவன்ட்டையும் வெளிப்படுத்த முடியும். அதை தாண்டி 3ஆவதா இன்னொரு மொழி தெரியுதுன்னா அவன்ட்டையும் வெளிப்படுத்த முடியும். நான் இப்ப வெறும் தமிழ் மட்டும் படிச்சிருந்தா தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய காலேஜ்ல மட்டும் தான் ப்ரொஃபஸரா இருந்திருப்பேன். எனக்கு கூடுதலா இங்கிலீஷ் தெரியுதெல்லாம் என்ன செய்யறேன்? லா காலேஜ்ல போயிட்டு பிரைவேட் லா காலேஜ்ல இங்கிலீஷ்ல டீச் பண்ண முடியுது, எனக்கு ஈஸியா வேலை கிடைக்குது, சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. இதே எனக்கு ஹிந்தியும் தெரிஞ்சிருந்தா என்ன செய்வேன்? டெல்லியில போயிட்டு வேலை பார்த்திருப்பேன், சம்பளம் இன்னும் அதிகம். சார், தமிழ்நாட்டுல PhD வரைக்கும் படிச்ச பல பேர் ப்ரொஃபசர்ஸ் வெறும் 25,000க்கு சம்பளம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்யற? என் தலைவர் அண்ணாமலை வந்துட்டு அறிக்கை விட்டார், UGC உத்தரவுப்படி PhDயோ ஸ்லெட்டோ நெட்டோ பாஸ் பண்ணவனுக்கு குறைந்தபட்சம் மாசம் 50,000 சம்பளம் கொடுக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல குடுறான்னு சொல்லி என் தலைவர் வந்துட்டு அறிக்கை விட்டார். நான் பிரைவேட் காலேஜ்ல எனக்கு அதிகமா சம்பளம் கொடுக்குறான்ல. அதுவும் எல்லா பிரைவேட் காலேஜ் இல்ல, சில பிரைவேட் காலேஜ் மட்டும் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பிரைவேட் காலேஜ்ல மட்டும் தான் நல்ல சம்பளம், நிறைய பிரைவேட் காலேஜ்ல கம்மி. ஏன்? அந்த நிறைய பிரைவேட் காலேஜ் இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு கவர்மெண்ட்லயே இவ்வளவுதான் கொடுக்குறான், 25,000, நான் 30,000 கொடுத்தா போதும், 35,000 கொடுத்தா போதும். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணுங்க? தமிழ் வழியில படிச்ச எத்தனையோ பேர் தமிழ்ல PhD முடிச்சுட்டு 20 வருஷமா வேலை பார்க்கிற என்னோட நண்பரே பேராசிரியர் வெறும் 25,000 ரூபாய். அதுவும் கரெக்டா மாசம் மாசம் சம்பளம் வர்றது இல்ல, 11 மாசம் மட்டும் தான் சம்பளம் கொடுப்பாங்க, 12ஆம் மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எவ்வளவு கொடுமை இது! அப்புறம் என்னமோ இருமொழி கொள்கைகளை படிச்சதால நாங்க எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கோம், நாங்க எல்லாம் IAS IPS இருக்கோம், நாங்க எல்லாம் வந்துட்டு பெரிய சயின்டிஸ்டா இருக்கோம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிற ப்ரொஃபஸரையும் இப்படியா வச்சிருக்கிற? ஒருத்தங்க கிராமத்துல இருந்து வரான், PhD வரைக்கும் படிக்கிறான், அவனை வந்துட்டு நீ படிச்சு முடிச்சவன 55 வயசு வரைக்கும் அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது கூட கடைசி வரைக்கும் அவனை கெஸ்ட் லெக்சராகவே வச்சிருந்து 25,000க்கு அனுப்புறான்னா அவன் குடும்பம் என்ன ஆகும்? என்னமா ஹிந்தி படிச்சவன் தான் கஷ்டப்படுறங்கிற? ஹிந்தி படிச்சவன் தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான். சினிமாவில் எந்த ஃபீல்டு சார் இன்னைக்கு பெருசா இருக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த மொழி ஃபீல்டு வந்துட்டு இன்னைக்கு சினிமா பெருசா இருக்கு? ஹிந்தி ஃபீல்டு தானே, ஹிந்தி சினிமா தானே. பிசினஸ் மேல யார் சார் பெரியாளா இருக்கிறா? இன்னைக்கு எல்லாம் ஹிந்தி படிச்சவன் தானே. நான் அதுக்காக ஹிந்தி படிச்சவனால அவன் பெரியாள்னு சொல்லல. ஒரு மொழி என்பது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக்கும். ஏன் சார் இன்னைக்கு ஆங்கிலம் கத்துக்கிறோம்? உலகம் முழுவதும் வந்துட்டு பல்வேறு நாடுகள்ல ஆங்கிலம் கத்துக்கிட்டா அவங்க கூட எல்லாம் பேசி அங்க ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம், அந்த சினிமா எடுக்கலாம், இப்படி ஏதாச்சும் பண்றதுக்கு தானே. அது போல இந்த நாட்டுல நிறைய பேர் பேசக்கூடிய மொழி ஹிந்தி. அதை திணிச்சா எதிர் மோடி தான் எதிர்த்தாருல. டாக்டர் கஸ்தூரி ரங்கன்ங்கிற சயின்டிஸ்ட் விஞ்ஞானி தேசிய கல்விக் கொள்கையில 2019 டிராப்ட்ல இந்தி 3வது மொழி சொல்லும் பொழுது இந்தின்னு எழுதக்கூடாது, மாணவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இந்திய மொழி, தெலுங்கு கன்னடம் மலையாளம் எதுனாலும் அப்படின்னு மாத்தினார்ல மோடி. என் தலைவர் அண்ணாமலை கிளியரா சொல்றாருல, நாங்களும் கத்திட்டு கிடக்குறோம்ல. இப்போ 3வது ஒரு மொழி கத்துக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நீ கொள்கை ஸ்ட்ராங்கா இரு. தமிழ்நாட்டுல இந்தி கூடாதுன்னு சொல்றியா? பிரைவேட்லயே அலோவ் பண்ணாத. உன் புள்ள உன் பேரன் எல்லாமே வந்துட்டு உனக்கு ஹிந்தி கத்துக்கும், சமஸ்கிருதம் கத்துக்கும். நாங்க மட்டும் கடைசி வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ்ல உட்காந்துருக்கணும். சார், தமிழை மட்டும் நீ எல்லாம் கத்து கொடுத்துருக்கியா?
தமிழ்நாட்டுல 54 கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தமிழ் வழி கல்வி இல்ல, வெறும் இங்கிலீஷ். இவனெல்லாம் ஹிந்தி பூச்சாண்டி காமிச்சு ஆங்கில அடிமைகளா இருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? நான் சொல்றேன் சார், நான் டீச்சிங் ஃபீல்ட்ல உள்ளவன் தெரியும். என் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு செமினார் பிரசன்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அவனை கூப்பிட்டு பேசுறான் அப்படின்னா எவ்வளவு தயங்குறான் சார். 5 மார்க்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஐ ஒன்ட் கம்ன்றான். அவனை கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆட்டிடியூட மாத்தி 5 வருஷம் அவனை அப்புறம் மாத்தி அனுப்புவோம். தமிழ்நாட்டுல கிராமத்துல போயிட்டு நீங்க இங்கிலீஷ்ல பேசி முடியுமா சார் உங்களால? நான் பக்கத்துல தெலுங்கானா போயிருக்கிறேன், இங்க வந்துட்டு நான் ஆந்திரா போயிருக்கிறேன், கேரளா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன். அங்கெல்லாம் கிராமத்துல போனா ஒண்ணு கன்னடத்துல பேசணும் அவன் தாய்மொழி, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தியில பேசணும், அவனுக்கு ஹிந்தியும் புரியுது. இங்கிலீஷ் சிரமம். தமிழ்நாட்டுக்குள்ள போனீங்கன்னா தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. ஏன் வில்லேஜுக்கு வாங்க சார், நீங்க எங்க அம்மா கிட்ட வந்துட்டு நீங்க தமிழ்ல பேசலாம், இல்லைன்னா நீங்க இங்கிலீஷ்ல பேச முடியாது. ஆனா அங்க பாருங்க, படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் அவனுக்கு தாய்மொழி தெரியுது, ஹிந்தி தெரியுது. இங்கிலீஷ்ங்கிறவங்க ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியுது. இங்க எப்படி ஒண்ணு தாய்மொழி தெரியுது, இல்ல இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியுது, இன்னொரு மொழி தெரியல. நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் 3 மொழிகள் கத்துக்கும் போது நாம மட்டும் ஏன் சார் 2 மொழி கத்துக்கணும்? சார் இந்த கருணாநிதி முதல்ல வந்துட்டு இந்த தயநிதி மாறனை வந்துட்டு எலெக்ஷன் நிக்க வைக்கிற தயநிதி மாறன் திமுக எந்த பொறுப்புலையும் இல்ல, நிக்க வச்சு எம்பி ஆக்கி உடனே மந்திரி ஆக்குறாரு, கேபினட் மினிஸ்டர். எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, திமுக சீனியர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சிக்காக உழைச்சவன், இவர் கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லை, ஆனாலும் எம்பி சீட்டு கொடுத்தீங்க உங்க பேரங்கிறதுக்காக. சரின்னு சொல்லி விட்டுட்டோம். ஜெயிச்ச உடனே அவர் கேபினட் மந்திரி ஆக்குறீங்களே ஏன்னு கேட்கும்போது அவருக்கு ஹிந்தி தெரியும். எப்போ? தயநிதி மாறன் எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடியே கருணாநிதியோட பேரன் ஹிந்தி கத்துக்கிட்டு எம்பி ஆகி மத்திய அமைச்சராகலாம். நாங்க இன்னைக்கும் வந்துட்டு இந்தியோ இல்ல வேற எந்த மொழியோ கத்துக்க கூடாது. நீ யாரா அதை தடுக்கிறதுக்கு? பாதிக்கப்பட்டவன் அந்த கோபம் எனக்கு இருக்கு சார். என் சப்ஜெக்ட்ல ஆல் இந்தியா டாப்பர் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுனேன், அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் எழுதி இந்தியாவில 13 டாப்பர்ல தமிழகத்துல இருந்து ஒருத்தன் அது நானு. இங்கிலீஷ் எழுதி ஆல் இந்தியா டாப்பரா வந்து எனக்கு ஹிந்தியே எனக்கு ஸ்கூல்ல வாய்ப்பு இருந்தா ஹிந்தி கத்துருக்க மாட்டேன்னா? கத்துருப்பீங்க. நான் இன்னைக்கு ஹிந்திலிம்பி அங்க பேசிருப்பேன்ல. வீர திருநாவுக்கரசன் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பேசுவான்னு சொல்லி சில பேர் நம்புறீங்களே. நான் ஹிந்திக்காரன்ட்டு போய் பேசிருப்பேன்ல. ஓ, தமிழ்நாட்டுல இருந்து இப்படி ஒருத்தர் இருக்கிறானா நினைப்பான்ல. என் தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு நாடு முழுவதும் தெரியறதுக்கு என்ன காரணம்? அவரோட ஆங்கில அறிவும் தாண்டி இங்கிலீஷ் தாண்டி இங்க ஹிந்தி. சத்குரு ஜக்கி வாசுதேவர் அவர்கள் ஈசா யோகா அவர் சொல்றார், நான் இங்கிலீஷ்ல எவ்வளவோ வீடியோ போட்டேன்னா கொஞ்சம் பேர் தான் போய் ரீச் ஆகும், ஹிந்தியில போடுறேன் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. ஏன்னா நம்ம நாட்டுல நிறைய பேர் ஹிந்தி பேசுறாங்க சார். தெலுங்கு தாய்மொழியை கொண்ட பக்கத்துல ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் தெலுங்கும் தெரியுது, ஹிந்தியும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது. அவன் ஹிந்தி கத்துக்கிட்டதால தெலுங்கு அழியல. கேரளாவில் அவனுக்கு மலையாளமும் தெரியுது, ஹிந்தியும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது. ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டதால மலையாளம் அழியல. கர்நாடகாவில் கன்னடம் தெரியுது, ஹிந்தி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது. அவன் ஹிந்தி கத்துக்கிட்டதால கன்னடம் அழியல. ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றான்? ஹிந்தி வந்துட்டா தமிழ் அழிஞ்சிருங்கிறான். ஏண்டா தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன தமிழ் பெற்றெடுத்த மொழிகள் எது? மலையாளம், கன்னடம், தெலுங்கு. தமிழோட பிள்ளைகள் தான் இந்த 3 மொழிகள். அந்த மொழிகளையே இந்தியால அழிக்க முடியாதான். ஆனா எல்லாத்துக்கும் தாய் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி சொல்றாரு, உலகத்திலேயே பழமையான மொழி சிறந்த மொழி தமிழ்ன்றாரு. அப்படிப்பட்ட தமிழ் இந்தியால அழிஞ்சிருமா? இங்கிலீஷால அழியாத தமிழ் இந்தியால அழிஞ்சிருமா? இப்போ உன் நோக்கம் என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 3ஆவதா இன்னொரு மொழியை நம்ம கத்துக்க வாய்ப்பு கொடுத்தோம்னா ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, கொஞ்சம் இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் இன்னைக்கு காசு கட்டி பிரைவேட்டுக்கு போறாங்கல்ல, அந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து அவெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துருவான். பிரைவேட் ஸ்கூல் நடத்துறது யாரு? திமுக காரன் விஜய். அடுத்ததா பார்த்தோம்னா திருமாவளவன், அதிமுக சில பேரு. இவனோட பிசினஸ் பாதிக்கப்படும், கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3ஆவது மொழியை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த திருடர்கள். இந்த திருட்டு திமுக அண்ட் கோவை தோலுறுத்து கட்டி காட்டி வருகிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள். மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, இனிமேலும் ஏமாற்ற முடியாது. கமலாலயத்தில் நடந்த பிரஸ் மீட்ல தெளிவா எல்லாத்தையும் விளக்குறாரு. ஆனா செய்தியாளர்கள் அரை மணி நேரம் வாக்குவாதம் பண்றாங்க, நீங்க புறவாசல் வழியா வந்துருவீங்க அப்படின்றதெல்லாம் பேசுறாங்கல்ல. இந்த கேள்வி அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்கறாங்க, ஆனா மற்ற திமுக தலைவர்கள் கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பாங்க? ஏன் திமுக காரங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க? நான் சொல்லட்டுமா? காரணத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு தமிழக மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனாலும் அப்பப்ப நாமளும் சில உண்மைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தா தான் இவனுங்க யாருங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அன்னைக்கு கமலாலயத்துல கேள்வி கேட்ட செய்தியாளர் இவர் தான். பக்கத்துல யாரு? பள்ளி கல்வித்துறை அமைச்சர். யாரு? திமுக உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவரை கூப்பிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா போட்டா இந்த மாதிரிதான் நடக்கும். அந்த செய்தியாளர் திமுக அமைச்சர் கூட இருக்கிறாரு, அவர் சொல்லி அனுப்பியிருக்கலாம், அமைச்சரே தோல் மேல கை போட்டிருக்கிறாரு.
இப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாரு? சும்மா அண்ணாமலைகிட்ட கேளு, அவர் லாஜிக்கலா தான் விவரமா தான் எல்லாத்தையும் சொல்லுவாரு டேட்டாவோட. ஆனாலும் நீ ஒத்துக்காத, எதுக்கு எடுத்தாலும் நாங்க விதண்டாவாதம் பேசுவோம்ல அப்படிலாம் பேசுங்க. எங்க தலைவர் அன்னைக்கு கரெக்டா கேட்டார். ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நடுநிலைவாதி சேகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு அவர் மேல பேரு அன்பு பெரும் மரியாதையும் உண்டு. அவர் அழகா இன்னைக்கு நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவர் எனக்கு குறிப்பிட்டு சொன்னார், சார் அண்ணாமலை வந்துட்டு இந்த பிரஸ் மீட்ல பேசினாரே சார், முதல்ல இந்தி திணிக்கலன்னு ஒத்துக்க, அப்புறமா அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம் சொன்னார் சார். சூப்பரா சொன்னார் சார், இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை சார், இவனால தகச்சு போயிட்டானோ சார் அப்படின்னாரு. உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒண்ணும் பண்ண முடியல இந்த இடத்துல. ஏன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு, மக்கள் பாக்குறாங்களா. தலைவர் சொல்லிட்டாரு, நான் பிரஸ் மீட் முடிக்க மாட்டேன், பிரஸ் மீட் முடிக்க மாட்டேன், தொடர்ந்து பேசிட்டே இருப்போம், வா முதல்ல ஒத்துக்க அப்படின்னாரு. உடனே என்ன செஞ்சுட்டான், இந்த பேக் டோர் வழியா வருவாங்க. என்னையா பேக் டோர்? இதுக்கு எப்படியா அதெல்லாம் பின் கதவு வழியா போறது யார் தெரியுமா? திமுக காரங்க. நான் சொல்லல, கவிஞர் கண்ணதாசன் வனவாசங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். உள்ள போய் பார்த்தா இந்த செவரியது குச்சி போறது, பின்னாடி கதவை திறந்துட்டு போறது, ஆளுல போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழையிறது, இதெல்லாம் திமுக காரங்க. இதெல்லாம் வந்துட்டு கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. இப்படி என்ன செய்யறது, அவங்க காசை வச்சு நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மேல எனக்கு பெரும் மதிப்பு உண்டு. அரசாங்கத்துல வந்துட்டு 4th பில்லர் ஆஃப் கவர்மெண்ட்னு அவங்கள சொல்லுவோம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி தாண்டி மீடியாவை 4th பில்லர்னு சொல்லுவோம். அவ்வளவு அறத்தோட இருக்கணும், அவங்க நியாயத்தை பேசணும். ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆகா ஓகோன்னு புகழணும்னு சொல்லல. உலகத்திலே இல்லாத மிகச்சிறந்த ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி வருகிறார் என்றாலும் கூட நீங்க புகழ்ந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். நாங்க எங்களுக்கும் தெரியாம 1-2 தவறு நடந்துச்சுன்னா சுட்டி காமிங்க, தப்பு இல்லை. ஆனா எதற்கெடுத்தாலும் இந்த திமுகவுக்கு சொம்படிக்காதீங்க. நீங்களாம் வெல் லேர்ன்டு பர்சனாலிட்டிஸ், படிச்சவங்க. உதயநிதிக்கு என்ன தெரியும், ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? அந்த ஆட்சிக்காக இந்த காசுக்காக போய் முட்டு கொடுக்குறீங்களே, இது பாவத்தால வரக்கூடிய பணம் இல்லையா? உண்மைக்கு மாறா திமுகவுக்கு ஆதரவா பேசுறீங்களே, நாளைக்கு உங்க பிள்ளைகள், பெற்றோர்கள் செய்யக்கூடிய புண்ணியம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு போகும், பாவமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு போகும் இல்லையா? திமுக அறத்துக்கு மீறி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சல்லி காசும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்க்கக்கூடிய பாவங்கிறத மறந்துடாதீங்க.